नीलातुङ्गस्तनगिरितटे सुप्तमुद्बोध्य कृष्णं पारार्थ्यं स्वं श्रुतिशतशिरः सिद्धमध्यापयन्ति स्वोच्छिष्टायां स्रजिनिगलितं या बलात्कृत्य भुङ्क्ते गोदा तस्यै नम इदमिदं भूय एवास्तु भूयः. அன்னவயல் புதுவையாண்டாள் அரங்கற்கு பன்னு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லு சூடிக் கொடுத்த சுடற்கொடிய தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய் நாடி நீ வேங்கடவர்க்கு 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 என்னை விதி என்ற மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீமத் வரவரமணியே நமக. ஸ்ரீ வானாச்சல மகாமணியே நமக. அன்னவயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பன்னு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லு சூடிக் கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடியருளவல்ல பல்வளையாய் நாடினி வேங்கடவர்க்கென்னை விதியென்ன இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு. ஸ்ரீமத் வேதமார்க்க பிரதிஷ்டாபனாச்சாரியராய் உபய வேதாந்த பிரவர்த்தகராய் சமஸ்த கல்யாண குணபூர்ணராய் எதிகிரி எதிராஜ நாராயண ராமானுஜ ஜீயர் சுவாமி அவருடைய திருவடிகளுக்கு பல்லாண்டு பல்லாண்டு. ஆழ்வார்கள் தம் செயலை விஞ்சி நிற்கும் தன்மையாளான ஆண்டாள் தாம் அருளிய அந்த திருப்பாவைக்கு தாம் இட்ட பெயர் சங்கத்தமிழ் மாலை என்பதாகும். ஆனால் திருப்பாவை என்றே பெயர் பெற்றிருக்கிறது. பாவை நோன்பை பற்றி பேசுகிற உயர்ந்த பாசுரம் ஆதலால் இதற்கு திருப்பாவை என்ற பெயர் ஏற்பட்டது. இந்த நூலில் உள்ள 30 பாசுரங்களுமே 30 பாசுரங்களில் 28 பாசுரங்கள் ஏலோர் எம்பாவாய் ஏலோர் எம்பாவாய் அப்படின்னு முடியறது. இதில் 17வது பாசுரம் மட்டும் உறங்கேலோர் எம்பாவாய் அப்படின்னும் 30வது பாசுரம் இன்புருவர் எம்பாவாய் அப்படின்னு முடியறதுனால இது திருப்பாவை அப்படின்னு சொல்லுவோம். திருப்பாவை எனப்படுகிறது என்பதும் தகும். பாவை பாடல்களில் முதலில் தோன்றிய இலக்கியம் திருப்பாவை. பாதகங்கள் தீர்க்கும் பரமநடி காட்டும் வேதமனைத்துக்கும் வித்தாகும் இந்த திருப்பாவை. சொல்லார் தமிழரு மூன்றும் சுருதிகள் 4ம் எல்லையில்லா அறநெறியாவும் தெரிந்த ராமானுஜர் எந்நேரமும் திருப்பாவையே ஒரு சொல்லிக் கொண்டிருந்தார் என்பதே இதன் பெருமையை வெளிப்படுத்த வல்லது. எம்பெருமான் ஸ்ரீபதியான சர்வேஸ்வரன். அவனது கிருப்பைதான் நம்மை எல்லாரையும் ரட்சிக்கிறது. அவன் திருவடிகளை கிட்டி அவன் திருவடிகளுக்கே மகிழும்படி அடிமை செய்துகப்பதே மேலான புருஷார்த்தம். அதை நாராயணனே நமக்கே பறை தருவான் என்பது திருப்பாவை ஆரம்பத்திலேயே ஆண்டாளுடைய திருவாக்கு. பகவானுடைய பெருமைகளை பல பாசனங்களில் ஆண்டாள் இதை ஸ்பஷ்டமாக அருளி செய்திருக்கா. கடைசியாக ஆய்குலத்து கொந்தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையும் குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தா அப்படிங்கிற இடத்துல பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனே
சாக்ஷாத் பரபிரம்மம் அப்படின்னும், எற்றைக்கும் ஏழேழு பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமேயாவும் உனக்கே நாமாட் செய்வோம் மற்ற நம் காமங்கள் மாற்று என்ற இடத்தில் அந்த பரமபுருஷனுடைய முகமலர்ச்சிக்கு உறுப்பாக அடிமை செய்வதே மேலான புருஷார்த்தம் என்றும் ஸ்பஷ்டமாக அருளி செய்திருக்கார். பகவான் கீதையிலே தன்னுடைய பெருமைகளையும் தன்னிடத்திலே பக்தி செய்ய வேண்டும் என்பதையும் தன்னிடத்திலேயே சரணாகதி செய்ய வேண்டும் என்பதையும் அதுதான் அந்த அர்த்தங்களை ஸ்பஷ்டமாக அருளி செய்திருக்கிறார் பகவத்கீதையில். ஆனால் ஆண்டாள் தன்னுடைய பிரபந்தங்களில் பகவத் பக்தியை செய்கிற பொழுது பகவானிடத்தில் மாத்திரம் அந்த பக்தியை செய்வது போதாது, அவன் அடியார்களிடத்திலும் அந்த பக்தியை செய்ய வேண்டும். பாகவதர்கள் பரியந்தமாக அந்த பகவத் பக்தி பரியவசிக்க வேண்டும் என்றும் இந்த விஷயத்தை பல இடங்களில் ஸ்பஷ்டமாக காட்சி அருளியிருக்கிறார். திருவாய்மொழி 8ஆம் பத்தில் இறுதியிலே நம்மாழ்வார் அவனடியார் நனிமா கலவி இன்பமே நாளும் வாய்க்க நங்கட்கே என்று அடியார்களோடு சேரப்பெற வேணும் என ஆசைப்பட்டார். ஆனால் ஆண்டாள் திருப்பாவை முதல் பாசுரத்திலேயே மார்கழி திங்கள் மதிநிறைந்த நன்னாளால் நீராட போதுவீர் போதுமினோ என்று பாடியுள்ளாள். இதுமாதிரி திருமங்கை ஆழ்வாரும் திருக்கண்ணபுரம் சௌரி பெருமானிடத்தில் சொல்லும் பொழுது, திருவட்டெழுத்தும் மற்றெல்லாம் பேசிலும் நான் உற்றது உன் அடியார் கடிமை என்றார். அதாவது அந்த திருவட்டெழுத்தான அந்த பெரிய திருமந்திரம் பற்பல பொருள்களை காட்டினாலும் அதில் வடிகட்டிய சாராக நான் அறுதியிட்டது அடியார்க்கு அடிமைப்பட்டிருத்தலே என்கிறார். அந்த அடியார்க்கு அடிமை செய்தலை வெறும் உபதேசமாக செய்து விடாமல் திருப்பாவையில் கடைபிடித்து காட்டுகிறாள் ஆண்டாள். பாகவத திருப்பள்ளியேச்சி பாடினாள். அதாவது தொண்டரைப்படியாழ்வார் அரங்கத்தம்மா பள்ளியேந்திரளாயே அப்படின்னு திருமாலுக்கு திருப்பள்ளியேச்சி பாடினார். ஆனால் ஆண்டாள் அடியார்களுக்கு திருப்பள்ளியேச்சி பாடி அவரை காட்டிலும் பெருமை பெற்றாள். எப்படி சொல்றா? எல்லாரும் போந்தாரோ நீன் முற்றம் உன்னை கூபவான் வந்து நின்றோம் முதலான இடங்களில் அடியார்தம் ஈட்டம் காண்பதும் அடியார்களோடு சேருவதும் அடியார்களின் திருமாளிகை வாசலிலே நிற்கும் பேறு என்று திருப்பாவை காட்டி அருளுகிறாள். பிள்ளாய் எழுந்திராய் பேய்ப்பெண்ணே நாயக பெண் பிள்ளாய் கோருகலமுடைய பாவாய் மாமான் மகளே மணிக்கதவம் தாழ்த்திரவாய் நோற்று சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாய் குற்றமொன்றில்லாத கோவலர்தம் பொற்கொடியே நனைத்தில்லம் சேராக்கும் நற்செல்வன் தங்காய் போதரிக் கண்ணினாய் நங்காய் நாணாராய் நாவுடையாய் எல்லே இளங்கிளியே என்று 10 பாசுரங்களாலே 10 வகைகளிலே சுபாவம் பெற்றிருக்கின்ற அந்த கோபிகைகளை எல்லாம் எழுப்பி அவர்களை முன்னிட்டு கொண்டு கண்ணனிடத்திலே செல்கிறார்கள். இதில் நாம் அனுபவிக்கக்கூடிய பாசுரம் இன்று 13வது பாசுரம். புள்ளின் வாய் கீண்டானை புள்ளின் வாய் கீண்டானை பொல்லா அரக்கனை கிள்ளி களைந்தானே கீர்த்திமை பாடிப்போய் பிள்ளைகள் எல்லாரும் பாவை களம்புக்கார் வெள்ளி எழுந்து வியாழன் உறங்கிற்று புள்ளும் சிலம்பினகான் போதரிக் கண்ணினாய் குள்ள குளிர குடைந்து நீராடாதே பள்ளி கிடத்தியோ பாவாய் நீ நன்னாளால் கள்ளம் தவிர்ந்து கலந்தேலோர் எம்பாவாய். இந்த பாசுரத்தில் இருக்கிற அந்த கோபிகை எப்படிப்பட்டவள் அப்படின்னாக்கா, தன்னுடைய கண் அழகை போதரி கண்ணினாய் அப்படின்னு சொல்றா. தன்னுடைய கண் அழகு மிகுந்தவளாம். தன்னுடைய கண்ணழகோட பெருமையினால தான் இருந்த இடத்தை நோக்கி அனைவரும் வரட்டுமே அப்படிங்கிற அந்த ஒரு கர்வம் தோன்ற அவள் படுத்திருக்கிறாளாம். இந்த கண்ணழகு அப்படின்னும் பொழுது பகவானுடைய கண்ணழகு அப்படிப்பட்ட கண்ணழகு. அந்த பகவானுடைய கண்ணழகு எப்படி அப்படின்னாக்கா, இதில் திருப்பானாழ்வார் நம்ம பாசுரத்தில் அமரநாதிபரான சொல்லுவார், என் அமுதனை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணாவே அப்படின்னு திருப்பானாழ்வார் மயங்கி போயிருக்கார் அப்படியே பகவான் கிட்ட. அதேமாதிரி பிள்ளை உறங்கா வில்லிதாசர் நம்மளுக்கு தெரியும். பிள்ளை உறங்கா வில்லிதாசர் பொன்னாச்சியார் கண்ணழகு அப்படி ஒரு அழகு. அப்படி அவள் வரும் பொழுது இவர் அழகாக கொடை பிடிச்சுண்டு கீழே அந்த அழகாக அந்த வஸ்திரங்களை போட்டுண்டு தான் அவள் வரும்பொழுது அவர் அப்படி பண்ணுவார். அதை பார்த்துட்டு எல்லாரும் கேட்க, எம்பெருமானார் பார்த்தோன்னே எதுக்காக இந்த மாதிரி பண்ணுறான்னு கேட்டோடனே அப்போ அவர் என்ன சார், என்னுடைய மனைவியோட அழகுக்கு ஈடேன எதுவுமே கிடையாது அப்படின்னு பிள்ளை உறங்காவல்லிதாசர் சொன்னோடனே அப்போ எம்பெருமானார் இதை விட அழகான கண்களை உனக்கு காட்டுறேவான்னு சொல்லி கூட்டின்னு போய் பெருமாள் கிட்ட ரங்கநாதன் கிட்ட போயிட்டு
அரங்கா உன்னுடைய கண்ணழகை காமிச்சு இவனை நீ திருத்திக்கணும்னு சொன்னோடனே எம்பெருமானுடைய கண்ணழகை காமிக்கிறார். அப்படியே அந்த பிள்ளைவரம் காளிதாசனும் அதுலேருந்து அப்படியே மயங்கி போய் இதை மாதிரியான கண்களை நான் உலகத்திலே பார்த்ததில்லை, இந்த கண்ணழகுக்கு நான் அடிமை அப்படின்னு சொல்லி அப்படியே எம்பெருமானாருடைய சிஷ்யனாக மாறுறார். இந்த கதை நம்ம எல்லாருக்கும் தெரியும். இப்படி எம்பெருமானுடைய கண்ணழகு இப்படி ஒரு பெருமை வாய்ந்ததுன்னா அப்போது இந்த கோபிகையோட கண்ணழகு அதை விட அழகான கண்கள் போல இருக்குது. அதனால் அதில் ஒரு அகங்காரம், ஒரு கர்வம் தோன்றி என்னுடைய கண்ணழகுக்கு மயங்கி எல்லாரும் இங்கே வரணும், எல்லாரும் கண்ணன் இங்கே வரட்டுமே, எல்லாரும் இங்கே வரட்டுமே அப்படின்னு சொல்லி படுத்துட்டு இருக்காளாம். அப்படிப்பட்ட அந்த கோபிகையை எல்லாரும் எழுப்புகிறார்கள். அதாவது கீழே அந்த பாட்டில் கனைத்திலங்கட்டெருமை அப்படிங்கிற பாசுரத்தில் தினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற மனத்துக்கினியானை பாடவும் அப்படின்னு பாடிக்கொண்டே எல்லாரும் வரா. அந்த கேட்ட உடனே இவளுக்கு ஒரு நிமிஷம் தோணி போயிடுது. என்னது இது, சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற மனத்துக்கினியானேன்னு பாடுறாளே, இது ராம விருத்தாந்தத்தானே சொல்கிறா எல்லாரும், இதென்ன நீங்கள் ராம விருத்தாந்தத்தை பாடினீர்களோ அப்படின்னு கேட்குறாளாம். உடனே எல்லாரும் அப்படியே ஒரு சின்ன ஒரு கலகம் ஏற்பட்டு போச்சான். அது எப்படி ராம விருத்தாந்தத்தை பாடலாம், இது கண்ணனுடைய தேசமாச்சே, கண்ணன் தானே நமக்கு குலதெய்வம், அது எப்படி நீங்கள் ராமனுடைய விருத்தாந்தத்தெல்லாம் பாடலாம், ராமனை எப்படி நீங்கள் பாடலாம், அயோத்தியில் போய் நம்ம கிருஷ்ணனை பாடினா அவளா சும்மா விட்டுருவாளா அப்படின்னு சொல்லி 2 குழுவாக பிரிஞ்சு நாங்கள் ராமனா கிருஷ்ணனான ஒரே அங்கே ஒரு கலகம் ஏற்பட்டுதான். உடனே எல்லாரும் சமாதானப்படுத்த ஆரம்பிக்கிறாளாம். இது என்னது, இது ராமன் கிருஷ்ணன் எல்லாரும் ஒன்று தானே, என்ன ராமன் என்ன கிருஷ்ணன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருக்கு எத்தனை ஒத்துமைகள் இருக்குது. 2 பேருமே நதிக்கரையில் அவதரிச்சவா. இவன் அழகா சரையு நதி, அவர் யமுனா நதியில் அவதரிச்சவா. 2 பேருமே தகப்பனார் சொற்படி கேட்டவர்கள் தானே. அப்புறம் 2 பேரே கானகத்திலே திரிந்தவர்கள். கிருஷ்ணன் பிருந்தாவன காடுகளிலேயே தெரிஞ்சிருக்கானே. மேன்மையில் ஆசை இல்லாதவர்கள் 2 பேருமே, மேன்மையில் ஆசை இல்லாதவர்கள். இதுமாரி எதிரிகளை அழிப்பதில் வல்லவர்கள், அவர்களாம் சூரர்கள். இதுமாரி மனுஷனால் செய்ய முடியாத செயல்களை எல்லாம் 2 பேருமே நிறைய செஞ்சுருக்கா. ஒரு குரங்குகளை வைத்துக்கொண்டு ஒரு பெரிய படையை அழிச்சுன்னு போய் ராவணனை வெல்ல முடியுமா? அப்படிப்பட்ட அகாய சூரணத்தனத்தை அவர் பண்ணியிருக்கார். இவர் ஒரு கோலை வச்சுட்டே ஒரு மகாபாரத போரையே நடத்தியிருக்கார் கிருஷ்ணர். இப்படி மனிதனால் செய்ய முடியாத சில விஷயங்களை எல்லாம் செய்து காட்டியவர்கள் இவர்கள். மோட்சத்தை கொடுக்க வல்லவர்கள். ஜடாயு சபரின்னு பார்த்துட்டே வரோம். இங்கே கிருஷ்ணன் ததிபாண்டன் பானைக்கும் மோட்சம் கொடுத்தவர். இப்படி எல்லாரும் சொல்லி சொல்லி சமாதானப்படுத்துகிறாளாம். அதோடு அவளுக்கு இதெல்லாம் என்னது, இது இப்படி ஒரு தவறான எண்ணம் எப்படி உங்களுக்கு இதெல்லாம் ஏற்பட்டது அப்படின்னு சொல்லி அப்புறம் என்ன சொல்கிறானா, யசோதை இன்னும் சொல்கிறாவா, யசோதை கண்ணன் அழைக்கும் போது எப்படி அழைப்பா, வருக 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 இங்கே வாமன நம்பி வருக இங்கே, கரியகுழல் செய்யவாய் முகத்தென் காகுத்த நம்பி வருக இங்கே, இப்படி எல்லாராலும் அழைக்க நீங்கள் கேட்டதில்லையா, யசோதை எப்படி அவன் இப்படி தானே கூப்பிட்டுருக்கா வேற அப்படின்னு சொல்லி கேட்குறாளாம். அதோடு இல்லாமல் அவள் என்ன சமாதானப்படுத்துகிறா, ஆயர் சிறுமியர்களே, நீங்கள் சிற்றில் இழைக்கும் போது அதை கண்ணன் சிறைப்பான். அப்போ சிறைத்தபோது நீங்கள் என்ன பண்ணினீள், சீதைவாய் அமுதமுண்டாய் எங்கள் சிற்றில் நீ சிறையேல் என்று சொன்னதில்லையா அப்படின்னு சொல்லிட்டு இவ சொன்ன, ராமன் வேறல்ல கிருஷ்ணன் வேறல்ல, நம்ம ராம விருத்தாந்தமும் சொன்னோம், கிருஷ்ண விருத்தாந்தமும் சொன்னோம், ஸ்ரீ ராமாயணமும் பாரதமும் ஸ்ரீ பாஞ்சராத்திரமும் மகப்பட சொன்னோம் அப்படின்னு சொல்கிறாளாம். கீழ்வான வெள்ளென்று என்ற பாட்டில் கிருஷ்ண விருத்தாந்தம் சொல்லப்பட்டது. மாவாய் பிளந்தானே மல்லரை மாட்டியாங்கிற இடத்துல. கனைத்திலங்கட்டெருமை பாசுரத்தில் சினத்தினால் தென்னிலங்கை கோமானை சட்டன்னு ராம விருத்தாந்தத்தை சொன்னான். உள்ளம் சிலமெனகான் அப்படிங்கிற பாட்டில் வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்தினை அப்படின்னு பாஞ்சராத்திர பிரதிபாத்தியமுமான வியோக விருத்தாந்தமும் சொல்லப்பட்டது. இப்படி எல்லாம் எல்லாரையும் சொல்லி சமாதானப்படுத்தின உடனே எல்லாரும் சமாதானம் அடைந்தார்கள். எல்லாரும் சேர்ந்துட்டு எழுப்பத்துக்கு வரா. இந்த பெண்ணாத்துக்கு வரா. புள்ளின் வாய் கீண்டானை ஆரம்பிக்கிறா. புள்ளின் வாய் கீண்டானை பொல்லா அரக்கனை. புள்ளின் வாய் கீண்டானை எம்பெருமானுக்கு தீங்கு செய்வதற்காக கண்ணனுக்கு கம்சன் தான் நிறைய ராட்சசால அனுப்புகிறான். அது மாதிரி ஒரு ராட்சசன் அனுப்பப்பட்ட அந்த ஒரு அசுரன் அவன் கொக்கோடைய உருவை கொண்டு வந்தான். அவனுடைய வாயை விளையாட்டாக கிழித்து புகட்டபடியே பேசுகிறார்கள் இந்த பாசுரத்தை இந்த வரியில். அதாவது பள்ளத்தில் மேயும் பறவை உருக்கொண்டு கள்ள அசுரன் வருவானை தான் கண்டு புள்ளிருவென்று பொதுக்கோ வாய் கீண்டிட்ட அப்படின்னு பெரியாழ்வாரும் பாடுறார். அது பொதுக்கோ அப்படின்னா டபக்குன்னு அப்படி சடக்குன்னு கிழிக்கிறது அப்படி சொல்கிறதான். இது கொக்கனை உருவக்கொண்டு ஒரு அசுரன் வரான். அவன் யமுனை கரையில் காத்துன்னு இருக்கான். கண்ணன் வரான்.
கண்ணன் வந்தோடனே அப்படியே அந்த கண்ணனை விழுங்கிடுறான். விழுங்கின உடனே கோபாலர்கள்லாம் அப்படியே அழறா, ஐயோ கண்ணா கண்ணா, நாங்கள் என்ன பண்ணுவோம், எங்களை யார் காப்பாற்றுவா அப்படின்னு. அப்போ அண்ணா கண்ணன் வயிற்றுக்குள்ளே போய் என்ன பண்ணுறான், அப்படியே ஒரு அக்னி பழம்பா அப்படியே அந்த நெருப்பு போல் எரிக்கிறானா. நெருப்பு போல் எரித்த உடனே அந்த மகாசுரன், அந்த அசுரன் என்ன பண்ணுறான், அப்படியே உமிழ்ந்துடுறான். உமிழ்ந்து தன்னோட அழகால் குத்தி கிழிக்கணும்னு பார்க்குறான். அப்போ குத்தி கிழிக்கணும் பார்க்கும்போது உடனே சடக்கன கண்ணன் என்ன பண்ணுறான், தன் இரு கைகளாலும் தன்னோட இரு அலகுகளையும் விரிவாக கிழித்திட்டான் அப்படின்னு இது அழகாக சொல்கிறான். இந்த இடத்துல பொல்லின் வாய் கீண்டானை, அதாவது இதில் 4000 படியில் அழகான ஒரு விஷயம் சொல்லப்படுகிறது. இத்தலைக்கு இசைவே இறை வேண்டுவது விரோதி போக்குகை அவன் பணி என்றிருக்கை. நம்முடைய அனுமதிகளுக்கு ஈஸ்வரன் பண்ணும் அனுமதி வைஷ்ணவ்யர் கிருண்யத்தில் புகாதா போலே இந்த அனுமதி உபாயத்தில் புகாது. இருவருக்கும் 2 அனுமதிகளும் சொரூபத்திலே கிடக்கும் இத்தனை என்று 4000 படியில் அருளி செய்யப்பட்ட ஆழ்ந்த கருத்தை உடைய ஸ்ரீசுக்திகள் இங்கு அறியத்தக்கன. அதாவது இத்தால் நம்முடைய இசைவு மாத்திரத்தையே கொண்டு நம்முடைய விரோதிகளை போக்கி தருமவன் இவன் அப்படின்னு உணர்த்தப்படுகிறது. பொல்லா அரக்கனை, அதாவது ராவணனை பொல்லா அரக்கன் அப்படின்னு சொல்கிறான். அதாவது எப்படிப்பட்ட பொல்லாத்தனம் அவனுக்கு இருக்குன்னா, உயிரையும் உடலையும் பிரிப்பாரை போலையும், தாயையும் தகப்பனையும் பிரிப்பாரை போலையும், எம்பெருமானையும் பிராட்டியையும் பிரித்த கொடியோன் அல்லவா ராவணன். அதான் சொல்கிறான், சிறிகுழல் கனிவாய் திருவினை பிரித்த கொடுமையில் கடுவிசை அரக்கன் அப்படின்னு முன்பலா ராவன் என்றும் பொல்லாங்குகளுக்கெல்லாம் ஒரு இருப்பிடமாய் உள்ளவன் அப்படின்னு திருமங்கி ஆழ்வார் அருளி செய்திருக்கார். இதே விபீஷணனே என்ன சொல்கிறான், ராவணோ நாம துர்விருத்தோ ராட்சச அப்படின்னு விபீஷணனும் சொன்னான். ஸோ இப்படிப்பட்ட ஒரு பொல்லா அரக்கன். அப்படி பொல்லா அரக்கன் ஒருத்தன் இருந்தான்னா அப்போ நல்ல அரக்கன் ஒருத்தன் யாராவது இருக்காரா அப்படின்னா அதை நம்ம சூப்பநகையோட வார்த்தையிலேயே தெரிஞ்சுக்கலாம். விபீஷணஸ்து தர்மாத்மா ந து ராட்சச சேஷ்டிதக. அதாவது என் சகோதரனான விபீஷணனோ எனில் எப்படிப்பட்டவன் தெரியுமா, அவன் தர்ம வழிப்படி நடப்பவன், ராட்சச செயல்கள் சிறிதும் அற்றவன் என்று சூர்பனகை சொல்கிறார். ராமனிடத்தில் ஒரே குடியில் பிறந்த 3 பேர் ஈடுபட்டார்கள். அது ராவணனுடைய பராக்கிரமத்தில் ஈடுபடுறான். ஆனால் சீதையை பிரித்ததுனால தலை அறுப்புண்டான். சூர்பனகை ராமனுடைய அழகில் ஈடுபட்டிருந்தா, ஆனால் முறை தவறி ஆசைப்பட்டதுனால மூக்கறுப்பட்டாள். ஆனால் விபீஷணன் ராமனுடைய சீலத்தில் ஈடுபட்டு முறையோடு அவனை பற்றி நன்மையை அடைந்தான். இப்படி நல்ல அரக்கனும் இருந்ததால் ராவணனை பொல்லா அரக்கன் என்கிறார்கள். பொல்லா அரக்கனை கிள்ளி களைந்தானே. கிள்ளி களைந்தானா அப்படி அனாயாசமாக அப்படி கிழிக்கிறது, அனாயாசமாக அப்படி கிழிச்சு போடுறது, சிறிதும் வருத்தமின்றி களைந்தமை. ராவண யுத்தம் போல பயங்கர யுத்தம் கிடையவே கிடையாது. 7 நாள் அவ 2 பேருக்கு அப்படி போரிட்டுருக்கு. ஆனால் அந்த 10 தலைகளையும் அறுத்து கிள்ளி களைந்தானா. பொதுவாக வீர பத்னிகள்லாம் என்ன பண்ணுவான்னா, தங்களுடைய கணவன்மார்கள் பெரிய வீர செயலை செஞ்சிருந்தா கூட அதை அப்படி ஒரு விளையாட்டாக சொல்லுவாளாம். இது என்ன பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லி அப்படி ஈஸியாக சொல்லுவாளாம். அதை மாதிரி அந்த பெருஞ்செயல்களை கூட விளையாட்டாக செய்கிற மாதிரி பாசுரம் விடுவார்கள். அது மாதிரி அதாவது எப்படி சொல்லுவான்னா, ஒரு செடியில் ஒரு கீரை செடியில் ஒரு பக்கம் பூச்சி அரிச்சுடுத்து, ஒரு இலையவோ ஒரு கிளையோனா, அப்போ என்ன பண்ணுவா, அந்த செடியவே போட மாட்டா, அந்த செடியில் இருக்கிற அந்த ஒரு பகுதியை மட்டும் அப்படி கிள்ளி போட்டுருவா இல்லையா. ஒரு கீரையில் ஒரு பூச்சி அரிச்சிருக்குன்னா அந்த பூச்சி அரிச்சு அந்த இலையவோ அந்த களையவோ பண்ணுற மாதிரி அப்படி நிமிஷமாக. அதாவது அரக்கர் குலத்தில் எல்லாரும் அவ்வளோ பேரும் பொல்லாதவா கிடையாது. அதனால் ராவணன் மட்டும்தான் பொல்லாதவன். அதனால அந்த ராவணனை மட்டும் அவர் கொண்டார். எப்படி ஒரு கீரை செடியில் ஒரு பூச்சி அரிச்சு அந்த இலையை கல்ற மாதிரி அந்த ராவணனை அழித்தான் அப்படின்னு சொல்கிறார். அதாவது பெரிய கோவர்தன மலை, அந்த கோவர்தன மலை எடுத்து காத்த போதே நாயகி என்ன சொல்கிறா, பரகால நாயகி கல்லெடுத்து கல்மாரி காத்தான் அப்படி ஈஸியாக சொல்கிறான். அவ்வளோ பெரிய கோவர்தன மலை எடுத்து 7 நாள் கல்மழையிலேருந்து காத்த ஒரு பெரிய விருத்தாந்தம். ஆனால் அதை சொல்லும் பொழுது பரகால நாயகி கல்லெடுத்து கல்மாரி காத்தான்னு சொல்கிறா இல்லையா. இதை மாதிரி கிள்ளி களைந்தானை அப்படிங்கிறத ஒரு அழகான ஒரு எளிமையான ஒரு வார்த்தையை அழகாக சொல்கிறாளாம். கீர்த்திமை பாடிப்போய். கீர்த்திமை பாடிப்போய்னா என்ன அர்த்தம், அதாவது கீர்த்திமை அப்படின்னா அவனுடைய வீர சரித்தங்கள் அப்படின்னு பேர். அதாவது அவள் கண்ணனை பிரிஞ்ச அந்த அப்படியே விரகத்தால் நடந்துகிட்டே இருக்கா. அப்போ அவள் என்ன பண்ணாலும் ராமகுண கீர்த்தனங்கள் எல்லாம் பாடிகிட்டே போகிறா. அப்போ நாம சங்கீர்த்தனம் பண்ணிகிட்டே போகிறா, கிருஷ்ணா ராமான்னு.
அந்த பாட்டு தான் அவளுக்கு தாரகமாகவே இருக்குது. நடக்கும் பொழுது அந்த பாட்டு தான் அவளுக்கு தாரகமாகவே இருக்கான். தானுகுந்த ஊரெல்லாம் தனதாள் பாடி இளம்பரந்தோறும் கழூழி பெண்ணை ஈர்த்த நெடுவேகள் படுமுத்தம் உந்த உந்தி புலம்பரந்து பொன்விளைக்கும் பொய்கைவேலி பூங்கவலூர் தொழுதும் போது நெஞ்சே. தானுகுந்த ஊரெல்லாம் தந்தாள் பாடி பூங்கோலூர் தொழும்போது நெஞ்சே அப்படிங்கிற மாதிரி திருமங்கை மன்னனும் அருளி செஞ்சிருக்கார் இல்லையா. பாதேயம் புண்டரீகாட்ச நாம சங்கீர்த்தனாமிர்தம். அதாவது பாதேயம்னா வழிச்சோறு. அது நெடுதூரம் தன்னை பசியிலான் வழியில் போகும்பொழுது அவனுக்கு அந்த பசிக்கு இருக்கிறது அந்த சாதம், கட்டு சாதம். அதை மாதிரி இந்த பசினால் வாடிய மனதை உடையவர்களுக்கு இந்த புண்டரீகாட்சனுடைய இந்த திருநாம சங்கீர்த்தனம்ங்கிற அமிர்தம் தான் கட்டுச்சோறு ஆகிறது அப்படிங்கிற மாதிரி கீர்த்திமை பாடி போய் அவள் பாடிண்டே போகிறா. பிள்ளைகள் எல்லாரும் பாவை களம்புக்கார். அதாவது பாவை களம் அப்படின்னாக்கா என்னென்னா, அதாவது கிருஷ்ணனும் பெண்களும் வழக்கமாக கூடுகிற இடம் பாவைக்களம். நெற்களம், போர்க்களம்னு சொல்கிறோம் இல்லையா, அதை மாதிரி இது பாவைக்களம். பிள்ளைகள் எல்லாரும்னா நீ சென்று எழுப்பும்படியான சின்ன பெண்கள். அவளார் சீக்கிரம் எழுந்துட்டாச்சு, ஆனால் நீ இப்படி பண்ணி, நீ இப்படி லேட்டாக எழுந்துக்கிறியே. நீ சென்று எழுப்பும்படியான சிறு பிள்ளைகளும் உனக்கு முன் எழுந்திருந்து புறப்பட்டார்கள், ஆனால் நீயும் இன்னும் உறங்குறாயே அப்படின்னு சொல்லி சொல்கிறா. பிள்ளைகள் எல்லோரும் பாவை களம்புக்க உடனே உள்ள இருக்கிறவ கேட்குறாளாம். அவளை பார்த்து, அவளை சின்ன குழந்தைகள், சின்ன பிள்ளைகள் இல்லையா, அவளுக்கு விடிஞ்சது தெரியாது, அதனால் அகாலத்தில் செஞ்சுருக்கலாம், ஆனால் நாம் அப்படிலாம் வரமாட்டோம், நன்கு விடிஞ்ச பிறகு அப்புறமா தான் நாங்கள் வருவோம்னு உள்ளே இருக்கிறவ சொல்கிறாளாம். உடனே அவனை வேறு ஏதாவது ஒன்று சொல்லுங்கோ அப்படின்னோடனே, வெள்ளி எழுந்து வியாழன் உறங்கிற்று. பிள்ளைகள் எல்லாரும் பாவை களம்புக்கார், வெள்ளி எழுந்து வியாழன் உறங்கிற்று. வெள்ளி எழுந்து வியாழன் உறங்கிட்டுன்னு அடுத்த ஒரு அடையாளத்தை சொல்கிறான். வெள்ளினா சுக்கிரன், சுக்கிரன் உரித்து உச்சியிலேயே வந்து விட்டான். வியாழனும் அஸ்தமித்து விட்டது அப்படின்னு சொன்னால், அப்போ அவள் அதையும் நம்பலையாம். சும்மா நீங்கள் காண்ற நட்சத்திரமெல்லாம் எல்லாரும் உங்களுக்கு வெள்ளியும் வியாழனுமாக தான் படும், அதனால் உங்களுக்கு எதை பார்த்தாலும் பகவான் மாதிரியே தெரியும், நீங்கள்லாம் எப்படிப்பட்டவா, நின்ற குன்றத்தை நோக்கி நெடுமாலே அப்படின்னு கூவும் அவர்கள் அல்லவா நீங்கள்லாம், ஒன்று புனர்பூசமும் பூசமுமாய் கொள்ளீர்கள், அதனால் இதெல்லாம் நான் ஒத்துக்க முடியாது, வேறு ஏதாவது அடையாளம் உண்டோ சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாளாம். அதாவது இந்த கோபிகைகளை எழுப்புகிற பாசுரங்களில் 6லேருந்து 15 வரைக்கும் இந்த எழுப்புகிற பாசுரம். இதில் விடிஞ்சதற்கான அடையாளங்கள் சில பாசுரங்களில் தான் சொல்லி எழுப்புறா. சில பாசுரங்கள் அந்த அடையாளங்களை சொல்லாமையே எழுப்புறா. புள்ளும் சிலமனகான், புள்ளரையன் கோவில், வெள்ளை விழிசெங்கின் பேரருவம் கேட்டிலையோ, இப்படிலாம் 6வது பாசத்தில் தான் சொல்கிறான். 7வது பாசத்தில் கீசுகீ சென்றவங்க மானை சாத்தன் கலந்து அப்படின்னு சொல்லி சொல்கிறான். 8வது பாசத்தில் கீழ்வான வெள்ளண்டெருமை சிறுவீடுன்னு சொல்லி சொல்கிறான், மேய்வான் பரந்தனகான்னு சொல்லி சொல்கிறான். 13ல் என்ன சொல்கிறான், பிள்ளைகள் எல்லாரும் பாவை களம்புக்கார் அப்படின்னு சொல்லி இந்த பாசத்தில் சொல்கிறான். மாதிரி 14வது பாசத்துலையும் சொல்வா அடையாளங்களை, உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கை நீர் வாய் நிகழ்ந்துன்னு சொல்லி சொல்வா. அது மாதிரி அடையாளம் சொல்லாத பாசனங்கள் என்னெல்லாம், தூமணி மாடத்து 9, நூற்றுச்சுவர்க்கும் 10, கற்றுக்கரவை 11, கனைத்திலம் 12, எல்லை இளங்கிலே 15, இப்படி இத்தனை பாதி பாசனங்கள். சில பாசனங்களில் விடிஞ்சிருக்கான அடையாளங்களையும் சொல்லி எழுப்பா, அடையாளங்கள் சொல்லாமையும் எழுப்புகிற பாசனங்கள் இருக்குது. இப்போ உடனே எல்லாரும் என்ன சொல்கிறாலாம், நீ முதல்ல பிள்ளைகள் எல்லாரும் பாவை களம்புக்கார்னு சொன்னான். அவ ஒத்துக்கலை. அடுத்தது வெள்ளி எழுந்து வியாழன் உறங்கிட்டுன்னு சொல்லி 2வது அடையாளத்தையும் சொன்னான். அடுத்தது வேறு ஏதாவது அடையாளம் சொல்லுங்கோ அப்படின்னு சொன்னேன். 3வது அடையாளம் சொல்கிறா, நாங்கள் இத்தனை பேர் திரண்டு வந்திருக்கோமே, இதுவே உனக்கு போராதா அப்படின்னோடனே, அதெல்லாம் கிடையாது, பேராளன் பேரோரும் பெரியோரை ஒரு காலம் பிரிகிலேனேன்னு நீங்கள்லாம் இருக்கிறவாளாச்சே, எப்போ பாரு கூடி 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 இருக்கிறவாளாச்சே, உங்களுக்குள்ளே பெரிய உண்டா, அதனால இதெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன், வேறு ஏதாவது அடையாளம் சொல்லணுன்னே. அப்போ அவ சொல்லலாம், புல்லும் சிலமினகான் அப்படின்னு சொல்லி பறவைகளோட அடையாளங்களையெல்லாம் ஆரவாரங்களையெல்லாம் அடையாளமாக சொல்கிறாளாம். இப்போ இதில் ஒரு விஷயம் பார்க்கணும். கீழே 6வது பாசுரம், அந்த 6வது பாசுரத்தில் புல்லும் சிலமினகான் அப்படின்னு சொல்லி சொன்னான். அப்போது இந்த பாசுரத்துலேயும் அதே புல்லும் சிலமினகான்கிற பாசுரத்தையே அடையாளத்தையே சொல்கிறாளே, அப்படின்னா இது எப்படி சரியாகும்? அந்த 6ஆம் பாசுரத்தில் சொல்லி அதுக்கப்புறம் இது 13வது பாசுரம், 8 பாசுரம் தாண்டி வந்தாச்சு, 8 வீடுகள் கோபிகைகள் தாண்டி வந்தாச்சு. அப்போது எப்படி அதே புல் அதே சிலம்பு தானா, அதே தான் அது பண்ணுமா அப்படின்னா, இதுக்கு அழகான ஒரு விஷயம் சொல்கிறா. அதாவது காத்தால 4:30 மணிக்கு அவங்க எழுந்துருப்பா. எழுந்துட்டு போய் முதல்ல ஆற்றுல போய் அவள் எழுப்புறா. அப்போ இவ 8வது பெண்ணு வச்சு இவள் ஆற்றுக்கிட்ட வரும்போது 6:15 மணி தோராயமாக ஆயிருக்கலாம். அப்போது
அந்த அவ்வளோ நாழியில் அந்த சிலம்புகள் அந்த புட்கள்லாம் எப்படி பண்ணுறது அப்படின்னா அது என்ன மாதிரி எடுத்துக்கணும் அப்படின்னாக்கா, 6ஆம் பாட்டில் புல்லும் சிலம்பினகான் அப்படின்னு பேசினது அந்த பறவைகள் எழுந்த உடனே பேசினது அப்படின்னு. அப்புறம் 7ஆம் பாட்டில் கீசுகை சென்றெங்கும் ஆனை சாத்தன் கலந்து அப்படிங்கிறது இறை தேட போகும் முன்பு பேசுவது. அதாவது பெண் பறவைகள் கிட்டக்க அதுகளில் விடைபெற்றுன்னு கிளம்புறது அப்படிங்கிற மாதிரி ஒரு அழகான அர்த்தம் சொல்லுவா. இந்த புல்லும் சிலம்பினகான் இந்த 13வது பாசத்தில் சொல்கிறதுனா இறை தேடி அந்த வானத்திலே பறந்து கொண்டு பேசினது அப்படின்னு சொல்லி அழகான ஒரு அர்த்தத்தை இவெல்லாம் காமிக்கிறாள். உடனே அவள் அப்போ கேட்கலாம், இப்படி அறிவற்றவையான அந்த பட்சிகள் நடத்தையை கொண்டா காலத்தை நிர்ணயிப்பது அப்படின்னு நினச்சிட்டு உள்ளே இருப்பவள் பேசாமையே இருக்காளாம். நாங்கள் என்ன கூறினாலும் நீ இப்படி வரமாட்டேங்கிறியே, நீ என்ன அர்த்தம், நீ உனக்கு கண்ணழகி அப்படிங்கிற கர்வத்தினால தான் நீ இருக்கியா அப்படின்னு சொல்ல கேட்க, அப்படிங்கிற அர்த்தத்தில் இவாள்லாம் போதரை கண்ணினாய் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அது போது அப்படின்னா பூ, அதாவது அரி அப்படின்னா மான், அதாவது அழகான பூவை போன்ற கண்களை உடையவள், மானை போல கண்களை உடையவள், மானை ஒத்த கண்களை உடையவள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாள். அரிங்கிறது வண்டையும் குறிக்கும். அதனால் அந்த புஷ்பத்தில் நடுவில் அந்த வண்டு இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு அழகான கண்களை கொண்டவள், பூவிலே வண்டு இருந்தால் போல கண்களை உடையவள் அப்படின்னு சொல்லலாம். இப்படி கண்ணழகியான உனக்கு கண்ணன் அன்றோ உன்னை தேடி வர வேண்டும். அப்போது அனைத்துலகும் உடைய அரவிந்த லோச்சனன் அவன், நெடுங்கண் இளமான் இவள் விபூதியெல்லாம் இவள் கண்ணின் பரப்பிலே ஒரு மூலைக்கும் போராது. அவனுடைய விபூதியெல்லாம் இவனுடைய அந்த அழகான அந்த கண்ணோட பரப்பில் ஒரு மூலைக்கு கூட போராது. உன் கண்ணாகிற வலையாகிலே அவனை பிடித்து எங்களுக்கு அளிப்பாய்ன்னு நாங்கள் நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் இந்த கண்ணே எங்கள் வருத்தத்திற்கு காரணமாய்விட்டதே அப்படின்னு சொல்கிறாளாம். குளிர குடைந்து நீராடாதே அப்படின்னு சொல்கிறான். அதாவது குளிர நீராடாதேன்னா அந்த சம்சாரமாகிற அந்த வருத்தம் தீர கண்ணனுடைய கல்யாண குணங்களாகிற அந்த குளிர அவனை பிரிந்திருக்கும் தாபம் தீர குறைந்து நீராட வேண்டாமா அப்படிங்கிறா. அதாவது கண்ணனோட கல்யாண குணங்களெல்லாம் நம்ம நினச்சிட்டு இருக்கோம். அப்போ அவனை பார்க்கணுங்கிற தாபத்தோடு இருக்கோம். அந்த தாபம் தீர நம்ம போய் நீராட வேண்டாமா அப்படின்னு சொல்கிறா. அவனுடைய பிரிந்திருக்கும் தாபம் தீர நம்ம நீராட வேண்டாமா அப்படின்னு நீராட வராமல் பள்ளி கிடத்தியோ, நீ இப்படி கூட படுத்துட்டு இருக்கலாமா, நீ இங்கே நாமும் அவனும் கூடி ஜலக்கிரீடை செய்து அழகாக அவன் மடியிலே சாய்ந்திருக்க வாய்ப்பிருக்கும் பொழுது நீ அவன் முன்பு ஒரு நாள் கிடந்த மெத்தை, அவன் இங்கே தான் இருந்தான், இங்கே என்னோட தான் இருந்தான், இது அவன் கிடந்த மெத்தை என்று அதனை நுகர்ந்து கொண்டு கிடக்கிறாயே, இது என்ன அறிவீனம் அப்படின்னு சொல்லி கேட்குறாளாம். அதாவது இந்த தடவை அவள்லாம் அழகாக என்ன பண்ணுறா அப்படின்னாக்கா, அந்த கோபியர்கள் எல்லாரும் கண்ணனோட சேர்றதுக்கு அவளே பர்மிஷன் கொடுத்துருக்கோம். அந்த ஊரில் இருக்கிற பெரியவா எல்லாரும் இவ்வளோ நாளாக நிலவரை கண்ணனை பார்க்கக்கூடாது நிலவரையில் அடைச்சி வச்சுருந்தா, இப்போது இந்த மாதிரி நோன்புங்கிற ஒரு வியாஜியத்துக்காக இவெல்லாம் தனியாக போகணும்னே சரி கண்ணனை கூட்டின்னு போகணும்னு சொன்னோன்னே இவன் அவ்வளோ சந்தோஷத்தோடு நம்ம கண்ணனை பார்க்க போகிறோம், கண்ணனோட சேர்ந்துருக்க போகிறோம் அப்படின்ற ஒரு ஆசையில் நம்ம எல்லோரும் இருக்கும் பொழுது நீ இப்படி ஏந்து வராமல் இப்படி தனியாக இருக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாளாம். பாவாய் நீ, அதாவது பாவாய் பள்ளி கிடத்தியோ பாவாய், கிருஷ்ணனும் கூட கொண்டாடுபடி அந்த பெண்களுக்குள் சகல லட்சணங்களும் பொருந்தி இருக்கிறவள் அல்லையா நீ அப்படின்னு சொல்கிறா. இது ஒரு நன்னாள், பாவாய் நீ நன்னாளால். நன்னாளால்னா இந்த மாதிரி நன்னாள் உலகத்தில் எங்கேயுமே கிடைக்காது. நம்மையும் கண்ணனையும் பிரித்து வைத்த பெரியோர்களே இன்று நம்மை கண்ணனை தரிசியுங்கள் என்று சொல்லியுள்ளார்கள். நோன்பு முடிந்துவிட்டால் மறுபடியும் நம்மை வீட்டுக்குள் வைத்து பூட்டி விடுவார்கள். இந்த நல்ல நாளை எழுந்து விடலாமா? எப்படிப்பட்ட நன்னாள், உடனே எழுந்து வருவாய். கள்ளம் தவிர்ந்து கலந்து. கள்ளம் அப்படிங்கிறதுனா கிருஷ்ணனுடைய குணசேஷங்களை தனியே நினைத்து கிடக்கிறதான். அதை விட்டுட்டு எங்களோடு கலந்து நீ கிருஷ்ண சேஷ்டிதங்களை அனுபவிப்பாயாக. அதாவது நீ தனியாக கிருஷ்ணன் நினச்சின்னு இருக்கலாமா? தப்பு இல்லையா? எங்களோட சேர்ந்து தானே நீ கலந்துருக்கணும், எங்களோட தானே சேர்ந்து அனுபவிக்கணும். இப்படி தனியாக இருக்கக்கூடாது. அப்படி அழகான ஒரு தின்பண்டம்னா அதை எல்லாருக்கும் கொடுத்து தானே நம்ம பண்ணணும், அனுபவத்தை தனியாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவ சொல்கிறாளாம். அப்புறம் போதரி கண்ணினாய் பாவாய் கள்ளம் தவிர்த்து கலந்து குளிர குடைந்து நீராடாதே பள்ளி கிடத்தியோ அப்படின்னு அன்வயிப்பாளாம். அதாவது போதரி கண்ணினாய் பாவாய் கள்ளம் தவிர்ந்து கலந்து குளிர குடைந்து நீராடாதே பள்ளி கிடத்தியோ அப்படின்னும் அழகா அன்வைப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாளாம். அதாவது பரமாத்மாவை
ஜீவாத்மா சகுடும்பத்தோடு போய் நூற்றுக்கணக்கான பக்தர்களோடு போய் அறிவித்தலை அழகாக கூறுகிறார்கள் இந்த பாசுரத்தில். இந்த பாசுரத்துக்கு உள்பொருளாக சில விஷயங்கள்லாம் பெரியோர்கள் காட்டியிருக்கிறார்கள். அதாவது நமக்கு ஸ்வரூப ஞானம் உண்டானால் அவன் தானே வருகிறான். நாம் எழுந்து செல்வதன் அப்படின்னு இருக்கும் ஒரு பாகவதரை உணர்த்துகிற ஒரு பாசுரம் அப்படின்னு இதுக்கு ஒரு உள்ளுரை பொருள் சொல்லப்படுகிறது. அதாவது புள்ளின் வாய் கீண்டானை. புள்ளின் வாய் கீண்டானைனா ஆஷ்டர்களின் அனுப விரோதியான காம குரோத மோக லோப மதம் ஆச்சரியங்களை போக்கியவன். அதுதான் புள்ளின் வாய் கீண்டானைங்கிறதுக்கு ஒரு உள்ளுரை பொருள். பொல்லா அரக்கனை கிள்ளி களைந்தானே. பொல்லா அரக்கனை பொல்லாத அகங்காரத்தை வேரோடு கிள்ளி களைந்தவனை அப்படின்னு. வெள்ளி எழுந்து வியாழன் உறங்கிற்று. அதுக்கு அழகான உள்ளுரை பொருள் என்ன சொல்கிறான்னா, ஸ்வரூப ஞானம் சித்தித்து அஜ்ஞானம் தலை முடிந்தது. இதான் வெள்ளி எழுந்து வியாழன் உறங்கிற்று அப்படின்னு. இந்த பாசுரத்தில் ஸ்வரூப ஞானம் பரிபூர்ணமாக உள்ள நீ தனியாக பகவத் அனுபவம் செய்யாமல் எங்களோடு ஒரு நீராய் கலந்து கொண்டு உன்னை எங்களுக்கு காட்டு என்கிறார்கள். இதுதான் இந்த பாசுரத்துடைய ஒரு சுவாபதேச அர்த்தம் அப்படின்னு சொல்லி காண்கிறார். இதில் ஒரு அழகான ஒரு ஐதீகமும் காட்டப்படுகிறது. அதாவது என்னன்னாக்கா, நன்னாள் அப்படிங்கிற ஒரு பொருளை விளக்கும் பொழுது அப்போ என்ன சொல்கிறாளாம், அதாவது தாங்கள் நோன்பு நோக்கத்துக்காக வாய்த்த காலம் நன்னாள். அதாவது இந்த நாளில் எம்பெருமான அனுபவிக்கிறத விட்டு பகவத் அனுபவத்துக்கு தடையாக உள்ள உறக்கத்தை கொள்ளலாமா அப்படின்னு ஆண்டாள் கேட்பதாக உரையிட்டு இந்த தொடர்பில் ஒரு பட்டர் அருளி செய்த ஒரு அழகான ஒரு வார்த்தை ஒன்றை எடுத்து காட்டுகிறார்கள். அது கூறத்தாழ்வானவருடைய தேவியான ஆண்டாள். அவள் என்ன பண்ணுறான்னா, வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு விரதம் இருப்பாள். ஸோ அந்த வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு முழுசும் உபவாசம் இருக்கா. அந்த உபவாசம் இருந்து அடுத்த நாள் அன்னைக்கு துவாதசி அன்னைக்கு கார்த்தால தன்னுடைய மகன் திருமகன் திருக்குமாரன் பட்டரை பார்த்து பெருமாள் தீர்த்தம் கொடும் அப்படின்னு கேட்குறான். உடனே பட்டர் கேட்குறான், இப்படி ஒரு பெரிய திருநாளுக்குள்ள இப்படி ஒரு ஏகாதசி எங்கேருந்து தேடி எடுத்தீர்கள்? பெரிய திருநாளுங்கிறது ராப்பத்து பகல் 10 20 நாள் அப்படி பெருமாளோடையே நம்ம நினச்சிட்டு இருக்கோம். இதில் ஒரு ஏகாதசி எங்கே போய் தேடி எடுத்தீர்கள் அப்படின்னு பட்டர் அருளினாராம். அதாவது பெரிய திருநாள் உற்சவங்கிறது 20 நாள் பகல் 10 ராப்பத்து உற்சவம். இந்த 20 நாளும் நடைபெற உற்சவத்தில் எல்லாரும் பகவானை அனுபவிக்கிறதுலையே தான் மூழ்கி இருப்பா. அப்படிப்பட்ட அந்த உற்சவத்தில் இடையில ஏகாதசி அன்னைக்கு பட்னி இருப்பது உடல் பலத்தை குறைக்கும். அது பகவத் அனுபவத்தை நம்மளுக்கு அதுக்கு அனுபவிக்கிறதுக்கு இடையூறு பண்ணும். அதனால் இவ்வாறு இந்த அத்தியன உற்சவத்தில் இப்படி நடுவே இப்படி ஒரு பட்டின் நாள் வருவதே அப்படின்னு வெறுத்து உரைத்தாராம். உற்சவத்துக்கு நடுவில் பகவானை தவிர உணவு பற்றிய நிலையே எழக்கூடாது. அப்படி இருக்க அந்த உற்சவத்தின் இடையில் ஒரு நாள் ஏகாதசினும் அன்னைக்கு உணவு உண்ணாமல் பட்டினி கிடக்க வேண்டும், இப்படிலாம் நினைவு எப்படி வரலாம் அப்படியே பட்டர் கேட்டார் அப்படின்னு சொல்கிற ஒரு அழகான ஐதீகமும் இங்கே காட்டப்படுகிறது. தமிழ் இலக்கியத்தில் அகப்பொருள் துறையில் வெளிப்படை பொருள் அப்படிங்கிற அந்நியாபதேசமும் உள்ளுரை பொருள் அப்படிங்கிற சுவாபதேசமும் ஆகிய 2 வகை பொருள் உள்ளது. இதில் திருப்பாவையில் 10 பெண்களை எழுப்பும் ஆண்டாள் அந்த பெண்களை 10 ஆழ்வார்களுக்கு சமமாகவும் அவர்களையே தன் தகப்பன்மார்களாகவும் நினைக்கும் தன்மையையும் பெரியவாச்சான் பிள்ளை எடுத்துக்காட்டி உணர்த்துவது மிக அற்புதம். அந்த வகையில் திருப்பாவையில் 10 ஆழ்வார்களை எழுப்புவதாக உள்ளுரை பொருள் நிலவுவதாக வானமாமலை ஜீயர் சுவாபதேசமாக உள்ளுரை பொருளாக காட்டியுள்ளார். ஆண்டாளின் மன உணர்வு 10 ஆழ்வார்களிடம் உள்ள அந்த பக்தியை வெளிப்படுத்துகிறது. முற்காலத்திலே ஸ்ரீ கோபிமார் முன்னிரவு கண்ணனோடு கழகமாக குடியிருந்து ஒரு காரியப்பாட்டிலே பிரிந்து வந்து அவனை விட்டு அகன்று உயிராற்ற முடியாதது போலே யமுனை நதியிலே மழை நீராட என்ற ஒரு போலி காரணத்தாலே கண்ணன் அனுபவத்தில் குதூகலமுடையராய் பின்னிரவு உணர்ந்து முற்பட்டாரை பிற்பட்டார் எழுப்பி
எல்லாரும் திரண்டு நப்பின்னை பிராட்டியின் புருஷமகாரமாக கண்ணனை எழுப்பி தன் லாபங்களை ஆசித்து பெற்று அனுபவித்தார்கள். அதுபோல ஆய்ப்பாடிக்கு ஒப்பான ஸ்ரீவில்லிபுத்தூரிலும் ஸ்ரீ வைஷ்ணவ சந்தான குழந்தையான ஆழ்வார் திருமகளான ஆண்டாள் கண்ணனை அனுகரித்தவர்களை அனுகரித்து விஷ்ணு சித்தன் சம்பந்தத்தாலே பகவத் ருசி உடையாரை கொண்டு 10 பெண்களை எழுப்புவது வாயிலாக பிரபந்த ஜனகூடஸ்தரான 10 ஆழ்வார்களை முன்னிட்டு கொண்டு எம்பெருமான் திருவடிகளை பற்றும் அளவும் செல்லுகிறார்கள். இவர்கள் கண்ணன் அனுபவத்துக்கு தலை சிறந்தவர்கள் ஆகையாலே 10 பெண்களை எழுப்புகிறார்கள். ஆண்டாளுக்கு ஆழ்வார்கள் தலைவர்கள் ஆகையாலும் பிராட்டியாருடைய ஒப்பான 6 குணங்களான எம்பெருமான் ஒருவனுக்கே அடிமையாயிருத்தல், அவன் ஒருவனையே தஞ்சமாக பற்றுதல், அவன் அனுபவத்திற்கே யாயிருத்தல், எம்பெருமானோடு கூடும்பொழுது தரித்திருத்தல், பிரிவில் தெரியாமை, அவனாலே நிர்வகிக்கும் தன்மை ஆகியவற்றை உடையவர் ஆகையாலும் இவ் அனுபவத்திற்கு ஆழ்வார்களை கூட்டிக் கொள்ளுகிறது. மேலும் பகவத் அனுபவத்தில் பகவத் விஷயத்தில் முற்பட்டவர் பிற்பட்டவரையும் கூட்டிக் கொண்டு போக வேண்டும். எம்பெருமானுடைய பெருமையை சொல்லுபவர்களாகையாலும் ஆழ்வார்களை எழுப்புகிறார்கள். இந்த இடத்தில் பரதன் கங்கை கரையில் இரவை கழித்து காலையில் எழுந்து சத்ருக்னனை பார்த்து, சத்ருக்னா, ஏன் படுத்திருக்கிறாய்? எழுந்திரு, குகனை அழைத்து வா, உனக்கு மங்களம் உண்டாகட்டும். குகன் நம் சேனையை கங்கைக்கு அக்கறையில் சேர்ப்பான் என்றார். சத்ருக்னனும், அண்ணா, நான் தூங்கவில்லை, பெரியவரான பெருமாளை நினைத்து கொண்டு விழித்திருந்தேன் என்று பதில் சொன்னான். இங்கும் அப்படியே ஆயிற்று. ஆழ்வார்களை நேரில் கண்டல்லது தெரியாதவர்கள் குணானுபவத்தாலே தரித்திருப்பாரை சீக்கிரமாக எழுப்புகிறபடி உள்ளும் சிறமினகான் பாடல் முதல் எல்லே இளங்கிளியே வரை பொய்கை ஆழ்வார் தொடக்கமாக 10 ஆழ்வார்களை எழுப்புவதை வானமாமலைஜியர் உள்ளுரை பொருள் கொண்டு சுருக்கமாக தெரிவிக்கப்படுகிறது. அதில் இந்த 13வது பாசுரம் உள்ளின்வாய் கீண்டானை, இந்த பாசுரத்தில் திருப்பானாழ்வாரை குறிப்பதாக வானமாமலைஜியர் அருளி செய்கிறார். உள்ளின்வாய் என்ற பாசுரத்தில் போதரி கண்ணினாய் என்ற சொல்லாலே திருப்பானாழ்வாரை எழுப்புகிறாள். தொண்டடிப்புடி ஆழ்வாரைப் போல திருப்பானாழ்வாரும் தாம் அருளிய பிரபந்தமான அமரநாதி பிரானில் அடியார்க்கென்னை ஆட்படுத்த விமலன் என்றும் என் கண்ணில் உள்ளன என்றும் கொண்டல்வண்ணனை கோவலனாய் என்று தொடங்கி என் அமுதினை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணாவே என்று இந்த ஆழ்வாரை சொன்னபடி கண் என்பது ஞானத்தை குறிக்கும். அந்த வகையில் தொண்டடிப்பொடி ஆழ்வார் மெய்மையை மிக உணர்ந்து என்று பாகவதர்களுக்கு அடிமையாயிருத்தல் வரையிலான ஞானம்தான் ஞானம் என்கிறார். அவ்வாறே இந்த ஆழ்வாரும் பாகவதரான லோகசாரங்க முனிவருக்கு முகப்பாக பண்ணுவதே பகவத் அனுபவத்துக்கு சேரும் என்று காட்டினார். பெண்மையால் உண்டான பக்தி 10 பெரிய பெருமாள் திருவடி தொடங்கி துருமடி அளவுமாக மேலாயிருக்கும். ஆண்டாலும் இந்த பாட்டில் பொல்லா அரக்கனை கிள்ளிக்களைந்தானே என்பதற்கு சேர இந்த வாழ்வாரும் சதுரமாமதில் சூழ் இலங்கை கிரைவன் தலைபட்டு முதிர ஓட்டி ஓர் வெங்கனை உய்த்தவன் என்று அருளியது காண்க. இப்ப இந்த பாசுரத்தை தொண்டடிப்படி ஆழ்வார் அவரையும் குறிக்கிறதா சொல்லுவா. எப்படி அப்படிங்கறத அழகா நம்ம ஒரு ஒற்றுமையை பார்க்கலாம். போதரி கண்ணினாய், அந்த போதரி கண்ணினாய் அப்படின்னா புஷ்பங்களை ஹரிப்பதிலே திருஷ்டியை செலுத்துபவரே, புஷ்ப கைங்கரிபரர் இல்லையா? தொண்டிப்படி ஆழ்வாரே அவருக்கு புஷ்ப கைங்கரியம் தான் பிடிக்கும். தொடையத்த துவளமும் கூடையம் பொலிந்து தோன்றிய தோள் தொண்டடை பொடி அப்படின்னு பேர். ஸோ அதனால் போதரி கண்ணினாய் அப்படிங்கிறத நம்ம குறிக்கதா சொல்லலாம். பாவாய், பாவாய்ங்கிறது பத்திவிரதா சிரோன்மணியை பாவாய் அப்படின்னு சொல்லுவாள். இவர் அரங்கனுக்கே ஆட்பட்டவர், அரங்கனுக்கே அற்று தீர்ந்தவர், அவருக்கே வாழ்க்கைப்பட்டவர், திருப்பதி எம்பெருமானை நெஞ்சிலும் நினையாதவர். அதனால பாவாய் அப்படிங்கிற வார்த்தையை அவருக்கு சொல்லலாம். அப்புறம் நன்னாளால், நன்னாளானா மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால். ஆனால் இவர் அவதரித்தது அதே மார்கழி மாதமே, மார்கழி கேட்டை, அதனால் நன்னாளால் அப்படிங்கிறதும். மாதிரி கள்ளம் தவிர்ந்து கலந்து இவரே தன்னோட பாசுரங்களில் பாடியிருக்கார். சூதனாய் கல்வனாகி அப்படின்னு சொல்லியிருக்கார். கள்ளமே காதல் செய்து அப்படின்னெல்லாம் தம்மை கூறிக்கொண்டவர் இவர்.
அது மாதிரி அதே மாதிரி இவருடைய விஷயத்திலேயே அந்த பொன்வட்டில் விஷயமான ஒரு கள்ளம் ஒன்று அடிபட்டு கிடக்கு. அதனால் இது தவிர்ந்து கடைசியில் என்ன பண்ணார், பகவத் பாகவத கோஷ்டியிலே கலந்தமையை தெரிவிக்கிறது. கள்ளம் தவிர்ந்து கலந்து அப்படிங்கிறது. சரி, புள்ளின்வாய் கீண்டானை தொடங்கி ராமகிருஷ்ணாதி கீர்த்தனைகளை எல்லாம் சொல்வது போல இந்த ஆழ்வாரும் திருமாலையோட முடிவில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, வளவழன் தவளமாட மதுரைமா நகரந்தன்னுள் கவளமால் யானை கொன்ற கண்ணனை அரங்கமாலை அப்படின்னு சொல்லி கண்ணபிரானுடைய கீர்த்தியையும் பாடுறார். திருப்பள்ளி ஏச்சியில் என்ன பண்ணுறார், மாமுனி வேள்வியை காத்து அவபிரத மாட்டிய அழுதில் அயோத்திய மரசே அரங்கத்தம்மா என்று ராமபிரானுடைய கீர்த்தியையும் பாடுகிறார். இதனால் இந்த பாசுரம் தொண்டடிப்படியாழ்வாரை குறிக்கிறது என்றும் கூறுவார்கள். அதே மாதிரி 6ஆம் பாட்டு தொடக்கமாக 10 பாட்டும், அதாவது 15 பாட்டு வரைக்கும் சரணாகதிக்கு முன் உண்டானதான வாக்கிய குரு பரம்பரையினுடைய முறையை சொல்லி எம்பெருமான் திறத்து முயற்சியுடையவாரோடு மிகவும் ஆழ்ந்தவர்களோடு வேறுபாடின்றி குறிக்கோளுடையார் என்னும் விஷயமும் சொல்லப்படுகிறது. இது திருப்பாவையில் வாக்கிய குரு பரம்பரையில் பெருமை ஜீயர் காட்டியபடி அனுபவிக்கப்படுகிறது. அதாவது பிள்ளா எழுந்திராய் அப்படிங்கிறதுனால எம்பெருமான் திறத்து மிக புதியதாக ஈடுபட செய்யும் அஸ்மத் குருபியோ நமக அப்படிங்கிற ஆச்சாரியனை குறிக்கிறது. அஸ்மத் குருபியோ நமக, அஸ்மத் பரம குருபியோ நமக நம்ம வாக்கி குரு பரம்பரை சொல்லும் இல்லையா, அந்த ஒவ்வொரு குரு பரம்பரையோட ஒவ்வொரு இதுவும் ஒவ்வொரு திருப்பாவையை குறிக்கிறது. இந்த எழுப்புற பாசுரங்களை அப்படிங்கிறது அழகா ஜீயர் சுவாமி காமிச்சு கொடுத்துருக்கா. அதுதான் சொல்கிறோம், பிள்ளா எழுந்திராய் அப்படிங்கிறதுனால முதல்ல புதிதாக ஈடுபட செய்யும் அஸ்மத் குருபியோ நமக அப்படிங்கிற நம்முடைய ஆச்சாரியரை குறிக்கிறது. அடுத்தது நாயக பெண் பிள்ளாய் அப்படிங்கையால நம் ஆச்சாரியருக்கும் மதிக்கத்தக்கவனாகையாலே அஸ்மத் பரமகுருபியோ என்கிற ஆச்சாரியருக்கும் ஆச்சாரியரை சொல்லுகிறது. கோதுகலமுடைய பாவாய் என்று எல்லாரும் கொண்டாடும்படி இருக்கையாலே அஸ்மத் சர்வகுருபியோ நமக என்கிற நம்முடைய எல்லா ஆச்சாரியரையும் சொல்லுகிறது. மாமான் மகளே அப்படிங்கிறதுனால ஒளிபுரிவை நகர் வாழும் பேர்களான தாயார் ஆண்டாளுக்கு அண்ணனான ஸ்ரீமதே ராமானுஜாய நமக என்று ராமானுஜனை சொல்லுகிறது. இதுவும் புறத்தாழ்வான் வரைக்கும் நினைக்கத்தகும். நோற்றுச்சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாய் என்கையாலே எப்போதும் உபாயமாய் உள்ள நாராயணனாலே அடையத்தக்க பிரிதொன்றுக்கில்லா சிறப்புடைய ஞானத்தை உடையவராய் அத்தாலே ராமானுஜருக்கும் மதிக்கத்தக்கவராயிருக்கும் ஸ்ரீ பராமசதாசாயே நமக என்று பெரிய நம்பியை சொல்லுகிறது. கோவலர்தம் பொற்குடி என்கையாலே கண்ணனிடம் பக்தியுடையரான ஸ்ரீமன் நாதமுனிகள் வம்சத்தவராயிருக்கிற ஸ்ரீமன் யாமுன முனியே நமக என்று ஆளவந்தாரை சொல்லுகிறது. நற்செல்வன் தங்காய் என்கையாலே உய்யக்கொண்டாருடைய திருக்குமாரத்தியார் இருவரையும் நீராட்டி அழைத்து கொண்டு வருகிற காலத்திலே வாய்க்கால் சேரா இருக்க கண்டு அவர்கள் திகைத்து நிற்க மணக்கால் நம்பிகள் தாம் படியாக கிடந்து அவர்கள் தாம் முதுகிலே அடியிட்டு எழுந்தருளிவித்து கொண்டு போனார். மேலும் மனத்துக்கு இனியானை பாடவும் என்று ஆண்டாள் பாடுகையாலும் ஸ்ரீராமமிஸ்ராய நமக என்று மணக்கால் நம்பியை சொல்லுகிறது. போதரி கண்ணினாய் என்றும் பங்கைய கண்ணானை பாட என்றும் சொல்லுகையாலே ஸ்ரீ புண்டரிகாட்சாய நமக என்று உய்யக்கொண்டாரை குறிப்பிடுகிறது. நாவுடையாய் என்கையாலே தமிழ்மறையை இயலாகவும் இசையாகவும் ஆக்கின நாவீருடைமையாலே ஸ்ரீமன் நாதமுனியே நமக நாதமுனியே நமக என்று ஸ்ரீமன் நாதமுனிகளை சுட்டி காட்டுகிறது. எல்லே இளங்கிலியே என்கையாலே சுகமுகாமிருத திரவ சம்யுதம் என்று ஸ்ரீ பாகவதத்தில் அருளியபடி சுகபிரம்ம ரிஷியாகிற கிளியின் முகத்திலிருந்து நழுவியதும் அமுரசுவை நிறைந்ததுமான பாகவதம் போலே திருவட்கமுகு ஒன் பழுத்ததான நம்மாழ்வார் திருப்பவளத்தில் நீன் கீர்த்திக்கனி என்னும் கவிகள் மொழிபட்டோடும் கவி அமுதமாய் திருவாய்மொழியாய் வெள்ளமிடுவதாக அத்தாலே அணிமழலை கிளிமொழியாளை அனுகரிக்கையாலே ஸ்ரீமதே சடகோபாய நமக என்று நம்மாழ்வாரை சொல்லுகிறது. நாயகனாய் என்ற பாட்டாலே ஸ்ரீமதே விஸ்வக்சேனாய நமக என்று சேனை முதலியாரை சொல்லுகிறது.
அம்பரம் உந்து குத்து ஆகிய 3 பாட்டாலே ஸ்ரீயை நமக என்று நப்பின்னை பிராட்டியை சொல்லுகிறது. 33 என்ற பாட்டாலே ஸ்ரீதராய நமக என்று இருவருக்குமான சேர்த்தியிலே புருஷகாரத்தை முன்னிட்டு பற்ற செய்ததே பெரும் ஏற்றங்களை சொல்லுகிறது என்பார் ஜீயர். இவ்வாறு வாக்கிய குரு பரம்பரை திருப்பாவை பாசுரங்கள் கொண்டும் ஜீயராலே அனுபவிக்கப்பட்டது. இதில் ஆண்டாளோட பெருமையை கூறக்கூடிய பல நூல்கள் இருக்குது. இதில் ஆண்டாள் சந்திரகலா மாலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழகான நூல். அது ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீ வில்லி சுவாமி இயற்றிய அந்த நூல். அதில் ஆண்டாளுடைய பெருமைகளை பற்றி அழகான சொல்லியிருக்கு. அந்த ஒரு பாடல், அந்த பாடலை நம்ம தெரிஞ்சுக்கலாம். பூமாதன தேவர் போற்றிட, பூமாதன தேவர் போற்றிட, தவமுனிவர் புண்ணிய பலமிதன்ன, புவியோர் அனைத்துலகும் ஈன்ற தாயன, புவியோர் அனைத்துலகும் ஈன்ற தாயன, அறிஞர் போரமிகு செல்வமெனவே, அறிஞர் போரமிகு செல்வமெனவே, நாமாதென புலவர் கொண்டாட, நாமாதென புலவர் கொண்டாட, ஆழ்வார்கள் நங்குல மடந்தை என்ன, ஆழ்வார்கள் நங்குல மடந்தை என்ன, நம் திருவரங்கேசர் தம் திருத்தேவி என, நம் திருவரங்கேசர் தம் திருத்தேவி என, நானிலத்தே அவதரித்தாய், நானிலத்தே அவதரித்தாய். பாமாரன் முத்தமிழ் திருவாய்மொழி பனுவல் பாராட்டி ஆராட்டிட, பாமாரன் முத்தமிழ் திருவாய்மொழி பனுவல் பாராட்டி ஆராட்டிட, பள்ளிதுயில் கொள்ளுமென் கிள்ளைக்கு வள்ள பசுந்தேரல் ஓட்டி, பள்ளிதுயில் கொள்ளுமென் கிள்ளைக்கு வள்ள பசுந்தேரல் ஊட்டி, மெல்ல தேமா நறுங்கனி அருந்தி கருத்துடன் செங்கையில் இருத்தி, மெல்ல தேமா நறுங்கனி அருத்தி கருத்துடன் செங்கையில் இருத்தி, வேத திருப்பாவை மங்கையர் விருப்பாய் பயிற்றிடன் திருமல்லி வளநாடியே, வேத திருப்பாவை மங்கையர் விருப்பாய் பயிற்றிடம் திருமல்லி வளநாடியே. நீங்கள் அழகான ஒரு ஆண்டாளை பற்றின இந்த பாசுரம். ஸ்ரீமதே ராமானுஜாய் நமக. கோதை பிறந்தவூர் கோவிந்தன் வாழுமோர், சோதிமணிமாடன் தோன்றுமோர், நீதியால் நல்ல பக்தர் வாழுமோர், நான்மறைகள் ஓதுமோர், வில்லிபுத்தூர் வேதக்கோனூர், பாதகங்கள் ஈர்க்கும் பரமனடி காட்டும் வேதமனைத்துக்கும் வித்தாகும், கோதை தமிழ் ஐயைந்தும் ஐந்தும் அறியாத மானிடரை வையம் சுமப்பதும் அம்பு, திருவாடி பூரத்து ஜெகத்துரித்தாள் வாழியே, திருப்பாவை 30 செப்பினாள் வாழியே, பெரியாழ்வார் பெத்தெடுத்த பெண் பிள்ளை வாழியே, பெரும்பூதூர் மாமுனிக்கு பின்னானாள் வாழியே, 143 உரைத்தாள் வாழியே, உயரங்கற்கே கண்ணி உகந்தளித்தாள் வாழியே, வருவாரும் திருமல்லி வளநாடி வாழியே, வன்புதுவை நகர்கோதை மலர்ப்பதங்கள் வாழியே. ஆழ்வார் எம்பெருமானார் ஆண்டாள் திருவடிகளே சரணம். இந்த வாய்ப்பை கொடுத்த அனைவருக்கும் அடியனுடைய கிருதக்கையை தெரிவித்துக் கொள்கிறேன். ஸ்ரீமதே ராமானுஜாய் நமக. பற்பமென திகழ் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும், பற்பமென திகழ் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும், பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகும், பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகும், முப்புரி நூலோடு முன் கையில் ஏந்திய முக்கோல் தன்னழகும், எப்பொழுதும் யதிராசன் வடிவழகு என் இதயத்துள்ளதால், இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே, இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே, இல்லை எனக்கெதிரே, இல்லை எனக்கெதிரே, இல்லை எனக்கெதிரே.